Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 6th to 9th முழாண்டு தேர்வு அதாவது மூன்றாம் பருவத்தான தேர்வு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் மிட்டம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் மிட்டமுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழாண்டு தேர்வு தான் சொல்லும். ஸோ முழாண்டு தேர்வு பார்த்தீங்கன்னா 9th ஏப்ரல்லேருந்து 9/4/2024 25 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிலின் காரணம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது முன்கூட்டியே கூட நடத்துவாங்க. ஏன்னா நமக்கு 10th பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறப்ப கூட அந்த இன்பிட்வீனில் கேப்பில் எக்ஸாம் இல்லாத டைம் கூட நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் நமக்கு வந்து 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ எண்டு டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 17ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்பிட்வீனில் இதுக்குள்ளார நமக்கு வந்து என்ன பண்ணிவிடுவோம், எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். நமக்கான விடுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எந்தலேருந்து சொல்லியிருக்காங்கன்னா 28/4/2025 சரிங்களா, இதில் வந்து சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை வந்து நமக்கு வந்து கோடை விடுமுறை ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வெயிலின் தாக்கம் இதெல்லாமே அதிகமாக இருந்துச்சுன்னா முன்கூட்டியே எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சின்ன கிளாஸஸ்க்கு எல்லாமே. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் லாஸ்ட் இயர்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து டைம் டேபிள் அஃபிஷியலாக வந்துச்சு அப்படின்னா அதையும் உடனே அப்டேட் பண்ணுவோம். இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய கேலண்டரில் இருக்கக்கூடிய டைம் டேபிள் சரிங்களா, நமக்கு வந்து நாட்காட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டைம் டேபிள் தான் இது. ஸோ இது ஃபாலோ பண்ணி தான் நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சரிங்களா, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ், சயின்ஸ் இதெல்லாமே என்னென்னைக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின் இந்த இயரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.